செய்ய போகிறது ஆட்டுக்கால் பாயா. அதுக்கு 2 கரண்டி எண்ணெயும் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது பொரியட்டும். நம்ம அதுக்காட்டியும் ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க 1 கப்பு. அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ரொம்ப நைஸாக வேணாம், இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கட்டும். 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது நம்ம 5-6 பேருக்கு சாப்பிட்லாம். 2 பாருங்கள், 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன் 1/2 ஸ்பூன் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், தனியா பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணாத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம அதுக்காட்டியும் தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய். இங்கே பாருங்கள், சோம்பியும் மிளகையும் நல்லெண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். கூட கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பாட்டு வதங்கி இருக்கட்டும். அதை காட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இதில் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறீங்களோ தேவையோ குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம 6 விசில் விட போகிறோம். அதனால் 6 விசில் என்ன 7 விசில் கூட விடலாம், நம்ம இஷ்டம்தான். அப்போ தான் நல்லா அதில் ஃபுல்லாக இறங்குவாங்க சாறு ஃபுல்லாக. அதுக்காக தான் விடுறோம். அது இல்லாமல் காலம் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம். அதனால் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு கேஸ்கெட்டை கொஞ்சம் எப்பவுமே அலசி போட்டு போடுங்க. அதுதான் நமக்கும் சேஃப்டி. குழம்பு நல்லா எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், காரமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இது பாருங்கள்.